கர்ணக்கிழங்குல விஷம் இருக்குன்னு தெரியும், அதை வேக வைத்து விஷத்தை வெளியேற்றிடும். புளி விஷத்தை அடைக்கணும்னு தெரியும், அதுல கரைச்சி விட்டு தொக்கி உள்ள விஷத்தை அடக்குறோம். மிளகாய் உணர்ச்சி தூண்டும்னு நினைக்கிறோம், அதை கொண்டு போட்டோன்னா அதில் உள்ள சரக்கெல்லாம் உணர்ச்சி தூண்டும். அதிகமா போட்டா ஆன அலறுவோம், அந்த அளவோடு சேர்த்தோடனே அது உணர்ச்சி தூண்டும். உப்பு மற்ற பொருள் எல்லாம் சேர்த்தோன்னு சுவையாகும். அதான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய அழகா அந்த கர்ணக்கிழங்குற விஷயத்தை நீக்கி சுவையா சாப்பிட்டோன்னு முகத்துல எவ்வளவு அழகு வருது. அதை வேக வைக்காம சாப்பிட்ட முகத்துல இருந்து இருண்டு போவோம். ஐயோ அம்மா, அப்ப உலகமே இருண்டு போகும். சிந்திக்க முடியுதா? நமக்கு 6வது அறிவை பற்றி எவ்வளவு அழகான நிலையை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறோம்? இந்த தீமையை நீக்கணும்னு சந்தோஷம் வருது. நாம் மக்கில் வாகனா, மகிழக்கூடிய வாகனமாக நம்ம ஆராதனை. மகிழ் என்ன செய்யுது? பாம்பு விழுங்குது விஷயத்தை தோகு விரித்து மகிழ்ச்சியா ஆடுது. தான் மகிழக்கூடிய வாகனம். அதன் காலடியில நிறக்கு பாம்பு இருக்கு. விஷத்தை அடக்கி விஷத்தை அடக்கி நஞ்சை மலமாக மாற்றி இது ஆட்சி புரியுது. இப்ப சொல்றத அப்ப கார்த்திகேயா இதுல இருக்கிற இப்ப திடப்பொருள வேகத்தை நீங்க வச்சுக்கிறீங்க. அந்த வேதனைப்படுறது நாம தெரியலாம். அது நமக்குள்ள இயக்காம அழக்கணுமா இல்லையா? அதுக்காக வேண்டியது அந்த 6வது அறிவு சேனாதிபதி. சேனாதிபதி அப்படின்னா இந்த வாழ்க்கையில அகேஷன் கணவன் மனைவி வசித்து வந்தது போல வாழ்ந்து, நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்திருந்து, சாவித்திரி போன்று இருமணம் வந்து வானுலக ஆற்றலை தனக்குள் நஞ்செல்லாம் விலைக்கு 2 உயிர் ஒன்றாகி நம்ம பூமிக்கு அந்த வரக்கூடிய பாதையில இன்னைக்கு அந்த துருவ நட்சத்திரம் இருக்கு. நம்ம பூமி இருக்கக்கூடிய எந்தெந்த சத்தெல்லாம் நம்ம பூமியில இருந்து சாப்பிட்றோமோ இதையெல்லாம் அங்கேயே வடிகட்டி ஒளியா மாட்டிது. பாம்பு என்ன செய்யுது? விஷத்தை பாய்ச்சுது, அது விழுங்குது. எத்தனை வகையான பொருளை எதிரானும் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்கு. தன் விஷத்தை அதை பாய்ச்சுது, அதை அடக்குது, அந்த விஷத்தை வச்சு ஜீர்ணிக்குது. அதுல உள்ள விஷயம் இதுல உள்ள விஷயம் மீண்டும் அதன் நாகரத்தனமா தன்னிச்சா ஒளியா மாறுது இந்த விஷயத்தை. இப்ப நாம் என்ன செய்யறோம்? நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து வேதனைப்படுறாங்க, அதை எடுத்து ஈஸ்வரான் அதை எண்ணி என் ரத்த நாணங்களை கலக்கணும், என் ஜீவான்மா பெற வேண்டும் அப்படின்னு அது ஒவ்வொன்றா அடக்கிட்டு வரணும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் நம்ம பெறணும்னு உங்களை கண்ணின் நினைவு கொண்டு வரும். அந்த கருமணியில பழுது அப்ப நீங்க வேதனை என்று உணர்வானா அந்த கருமணியில உள்ள அழுக்கை நீக்கிடும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்ல அந்த நரம் மண்டலோட எல்லா அணுகளுக்கும் போய் சேருது. அப்ப சேர்ந்த உடனே அது காத்துறது. இதே கருமணி இழுத்து நம்ம ஆன்மாவை மாத்துது, நம்ம சுவாசித்து உயிரில படுது. அந்த உணர்வு பட்ட உடனே நம்ம உடலுக்குள்ள எல்லாம் படுது, அது நல்ல உமிழ்நீராக மாறும். அந்த குடலுள்ள நல்ல அணுக்களை நல்ல ஜீரண சக்தி கொண்டார், நல்ல ரத்தமா மாற்று சொல்லுவவங்களுக்கு அத்தாச்சு. அப்ப அந்த கருமணியில் இருக்கிறது துணைக்கு. இப்படி நம்ம உடல்ல நரம் மண்டலத்துக்கு இப்படி கொஞ்சம் விளையாட்டோம்னா கொஞ்சம் நரம்படல் வாதனை, இந்த நரம்புல கை கால் குடைச்சல், நரம்புகள் அடிச்சு மூட்டு வலித்தல் என்னென்னமோ வருது. இதெல்லாம் குறையும். இது அனுபவத்தில் நீங்க பார்க்கலாம். எப்படி வேதனைப்பட்டு நினைச்சோமோ இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அப்ப அதை எடுத்து நமக்குள்ள என்ன செய்யணும்? அதுதான் சேனாதிபதி. இந்த வேதனை என்று தீமை தெரியுது. இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தை உங்க வீட்டை பதிவு செய்தது சாமி சொன்னாங்க அப்படின்னு நினைச்சா இந்த துருவ நட்சத்திரம் உணர்வு உடனே பெரும் எனக்கு பதிவு இருக்கு, சுவாசிக்கிறீங்க. அப்ப அந்த உடம்புக்குள்ள போகும். அப்ப அந்த கருமணிகளுக்கு சுத்தப்படுத்தும். வேதனை படுறவங்களை பாக்குறீங்க, பார்த்தோன்னு அந்த வாலி உங்க உடல் வலிமையாயிருது. உள்ளுக்கு போச்சுன்னா இறங்கி நல்ல குணங்களுக்கு கொள்ளுது. அப்ப மடி மீது இறங்கின வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நாராயணன் இறங்கின பிறந்தார் சொல்றத.
அப்ப அந்த துணை நட்சத்திரத்தின் பேர் நீங்க எடுத்துருந்த 6வது சேனாதிபதி இதை எடுத்து சொல்லும். அந்த கடுமையான ஆயுதம் அந்த துணை நட்சத்திரத்தை பேர்னு கருவிலை கொண்டார். இதையும் சுத்தப்படுத்திருக்கு. அதை என்ன நிச்சயம் உயிருக்கு கொண்டாடும். இந்த உயிர் இது மூக்கு போய் உயிரில பட்டுலாம் உணர்வு உடலுக்குள்ள போகுது. அப்ப இந்த துணை நட்சத்திரம் இங்க கொண்டு அடைச்சிடுறோம். அடைச்சோன்னு என்ன செய்யுது, இந்த நம்ம உடல் உள்ள கெட்ட அணுக்கள் போறதெல்லாம் தடைப்படுது. அப்ப அடுத்து அப்படி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழியும் என் ரத்த நாளங்கள் கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கெல்லாம் அந்த துணை நட்சத்திரத்தின் பேர்னா எல்லாத்துக்கும் ஆணையிட்டுரும். ஒரு சேனாதிபதி என்ன செய்யறாங்க, தன் கீழே சொல்ல அந்த கீழே வந்து கட்டளை இட்ட உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இந்த கண்ணின் மேல 6வது அறிவு வச்சு கண்ணால் கவர்ந்து உயிரை இட்டு 4வது அறிவால நம்ம உடலுக்குள்ள அணுக்களுக்கெல்லாம் ஆணையிடும்போது அதோட வந்து அப்ப என்ன செய்யுது, அந்த வேதனைப்பட்ட உணர்வு இருக்குல்லங்க இங்கு தேங்கி இருக்கு. இழுக்கலை என்ன செய்யும், இது வலுவாகாலும் உங்கி வெளியில தெரியும். இதான் மடி மீது இறையின வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயணன் சூரியன் இந்த பிரபஞ்சத்தை இணைக்கும் போது அதே மாதிரி நம் உடல் உள்ள எத்தனை வகையான அணுக்கள் இருந்தாலும் கெட்டதுக்கு நமக்குள் போகாத இதை நீக்க 6வது காட்டி கர்ணக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறோமோ விஷத்தை நீக்கிறோமோ இதே மாதிரி நமக்குள் கெட்டது போகாது இப்படி தொலைச்சு பழகும். இப்ப சொல்றவங்களுக்கு நல்லா அர்த்தமாகுங்களா? இதை செய்யறதுக்கு தான் உங்ககிட்ட இப்ப நம்ம பதிவு செய்யறோம். எல்லாபடி நம்ம இறக்கத்தோடு ஈக்கோடு பண்போடு பரிவோடு பிறருடைய கஷ்டங்களை பார்க்கணும். அதை நாம அப்பதைக்கப்ப தொடக்கிறோம். அதுக்குதான் உங்களுக்கு பழக்கத்தை கொடுக்கணும். இப்ப நாம எந்து போறோம், வேஷ்டில அழுக்குப்பட்டுச்சுன்னா போய் பொறுத்து போய் துவைச்சிக்கலாம். போகும்போது ஒரு பன்றி சொல்லி சாக்கடையில் எடுத்து வாழ வீசுது ஒட்டிடுச்சுன்னா அப்ப துடைக்காம போறோமா? இல்ல நான் போயிட்டு இருக்கேன் தெரியாம மலத்தை மீச்சோன்னா வீட்டுல போய் கழுவிடலான்னு போறோமா? இல்லையே. அந்த இடத்துல உடனே கழுவிக்கிறோம். பசங்க நாட்டமா இருக்கு. அதே மாதிரி நாம இந்த இடத்துலயே சுறான்னு சொல்லி உங்ககிட்ட பழக்கப்படுத்திருக்கிறோம். ரொம்ப கடுமையா இருக்குது. ஒரு வார்த்தையில் கொஞ்சம் நின்றோம். ஈஸ்வரா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பெறணும். என் ரத்த நாணங்களை கலக்கணும். என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் அந்த துணை நட்சத்திரம் அந்த கண்ணி நின்று உடனே பாய்ச்சிடும். அது வலுவாயிடும். அவங்க சொன்னாங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு நண்பன் மேல பாசமா இருந்தோ அல்லது சொந்தக்காரன் மேல பாசமா இருந்தா அது நோந்த வேதனை மயக்க வரும். இப்ப இது எண்ணம்னா உடனே தடுத்து நிறுத்திட்டு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் இது விலக்கி விட்டு அந்த நோயாளி உடல்ல படர்ந்து இல்லையா அந்த உடல்ல அந்த ரத்த நாணம் கலந்து அவங்க உடல் உள்ள ஜீவான்கள் படம் நம்ம கண்ணை நிறைய பாய்ச்சி காதல கேட்கற மாதிரி உணர்ச்சி தூண்டி விட்டு நீ மகிழ்ச்சி நான் சக்தி பெறுவேன், உன் நோயெல்லாம் நீங்கி போவோம் காதல கேட்குது. அப்ப கண் அவங்கள பாக்குறாங்க. அப்ப நம்ம சொல்றது உணர்வு நுகர்றாங்க. அது உள்ளது போதும். தான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வேதனைப்பட்டான். நாம அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு நீக்கிறோம். இந்த சொல்லாக சொல்லும்போது வாய்வு அவன் காதலே போய் உயிரிலும் போது வாய்வு பெற்றான். இந்த உணர்ச்சிகள் என்ன செய்யும், உடலுக்குள்ள போய் அங்க எங்க வேதனைப்படுதோ அதுல போய் இயக்குது. ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாய்வு பெற்றான். சுக்ரீவனின் மந்திரி துரு நட்சத்திரம் என்ன செய்து விஷயத்தை நீக்கிது. அப்ப நாம் அதை எடுத்து கலந்து சீதாராமா சுவை சந்தோஷமான சொல்லை சொல்றோம். அஞ்சனை இணைத்து அங்க என்ன செய்து அவங்க உயிரில படும்படி செய்து அந்த உணர்ச்சி உடல் முழுதுக்கும் பரவ செய்தோம்னா இது போய் அந்த வேதனை தடுத்து சுக்ரீவன் மந்திரி அப்படின்னு சொல்லி அந்த யோஜனை மந்திரியாவது நம்ம சொல் உள்ளுக்கு போய் இனி உனக்கு நோய் இல்லை நீ இப்படி இல்ல உணர்வு திருப்பம் சொல்றது ராமாயணத்தில் இது தெளிவா கொடுக்குறாங்க. அதை நாம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். சொல்றது சுக்ரீவன் மந்திரி அப்படின்னு இதை சொல்றோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் சீதா தீமையை நீக்கிய அந்த துரு நட்சத்திரம் உணர்வு இணைத்தோம்னா நமக்குள்ள அந்த விஷயத்தின் தன்மை தனியுது. அவனுக்கு நல்லா ஆகணும்னு நாம சொல்றோம். நம்மையும் காத்துக்கிறோம். அவங்களுக்கு தான் என்ன செய்யறான்
ராவணனுக்கு சீதா வேணும் சிறைப்பிடிச்சிட்டான். அப்ப என்ன செய்யறான், சீதா என்ன பண்ணு தெரியறதுக்காக வேண்டி ராமன் அவனுடைய எண்ணத்தை செலுத்தும் போது ஆஞ்சநேயன் நாம் பாருங்கிறான், லங்கைக்குள் ஊடுருவி அந்த சீதா என்ற சந்தோஷம் எத்தனை அவசரப்படுது. அவங்க என்ன சொல்ற, இதெல்லாம் இந்த ராமாயணத்தில் விவரிக்கிறாங்க. அதுல சொல்லுகள் வேற, இவங்க செய்யறது வேற, வேற எங்கேயோ போயிட்டான்ட்டு. அங்க லங்கை என்ற தீவு, நம்ம ஒரு லங்கை இதுக்குள் சொன்னா அந்த சீதா என்ற சுவை நமக்குள் எத்தனை அவசரப்படுது. நீ ராமாயணத்தை படிச்சு பார்த்தோன்னா முந்தி படிச்ச ராமாயணத்தை அதே படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க படிக்கும்போது கேட்பாருங்க, அது நல்லா புரியும் உங்களுக்கு அர்த்தம். சொல்றது அர்த்தம் இது நீங்க நல்லா புரியும். இதெல்லாம் படிச்சுட்டு இப்ப அவங்க சொன்னதான் நம்ம எடுக்கிறோம். பார்த்தா சீதா ராவணன் எத்தனை கசிக்கு படிக்கிறான், கொண்டு போடுவோங்கிறான். நீங்க இப்போ பையன் மேல வெறுப்பா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. அவன் குடும்பத்தனம் பண்ணா அறக்க ஒண்ணு நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. ஓம் நமச்சிவாய முதலாயிருது. அப்ப தசப்பிரியர் இப்ப என்ன செய்து அவனை காக்க வேண்டும் என்றீங்க. அறிவு உணர்வு என்ன செய்து நம்ம உடல்ல பதியுது. அப்ப அவனையும் காக்க முடியல. இந்த உடலின் தன்மை பற்று ஒரு தசப்பிரியர். நான் 10ஆம் நிலை அடையக்கூடிய நிலையை மாறி இங்க தசப்பிரியன் ஆகி அவனை பற்றி இப்படி பண்றானே. நம்ம ராமாயணத்தில் எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சொல்ற தசப்பிரியன் நம்ம அந்த வேதனை என்ற உணர்வு வந்தப்பட என்ன செய்யுது, இந்த உடலை காக்க அவன் உடலை காக்க வேதனையற்று நமக்குள் வந்துருக்கு. அப்ப என்ன செய்ய, அவனை சந்தோஷப்படுறதுக்கு பதிலா சீதா என்று அவனை சந்தோஷப்படுறதுக்கு மாறாக நமக்குள்ள நல்ல குணத்தை செயலற்றதாக மாற்றி இவனை தொலைஞ்சு போற இப்படி பண்றானே, இது சாபம் இல்லை. ஆனா இந்த சாபம் நமக்குள்ள நல்ல குணங்களையும் கொள்ளுது. அவங்கிட்ட அறியாம அந்த மீண்டும் சாபமிட்டு நல்ல குணங்களை கொள்றோம். சொல்றது ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறோம். நம்ம தப்பு பண்ணல, இயற்கை நாம் நுகர்ந்தது, நம்ம உடலுக்குள்ள என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, கண்ணோட வேலை என்ன, உயிரோட வேலை என்ன, உறுப்புகளோட வேலை என்ன, 6வது அறிவின் வேலை என்ன சொல்றாங்க. சேனாதிபதி என்று நாம் இந்த மாதிரி எடுக்கணும். அதுக்குத்தான் இந்த மாதிரி காவியங்களாக சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இது ஏன்னுட்டு நம்ம இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி நீங்க என்ன செய்யணும், அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தி கொடுக்கறது தான் இப்ப திருவ தியானம். இந்த சக்தி கொடுக்கறது தான் இப்ப விநாயகரை வச்சு வடமேற்கிற வச்சு வடகிழக்கில் வணங்கும்படி செய்யும். ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனையோ உடல்களை கடந்து தீமைகளை நீக்கி நீக்கி தீமை நீக்கும் வலுவான எண்ணத்தை எடுத்து அந்த உணர்வு மனிதனாக உருவாக்கி நம்ம யானத்தரை போட்டு சைவம் இல்லைங்களா, அந்த வலுவான நிலை கொண்டு தீமை நீக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது. அதன் தன்னை பாதுகாத்து உணர்வு வளர்ந்து அதன் வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளை மனிதனாக உருவாக்கி கணங்களுக்கு அதிபதி கடமை மூசிக வாகனம் ஒவ்வொரு உடலையும் தன் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று வாழ்ந்து தன்னை காட்டிலும் வலுவான உணர்வு சுவாசித்து அதன் வழி பரிணாம வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சியில் இன்னைக்கு நாம் மனிதனான பெண் தீமை நீக்கும் உடலாக நம்மை உருவாக்கியுள்ளது. நம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக நாம் சுவாசித்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் தீமை நீக்கும் அந்த உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகி இன்னைக்கு நம் உடல் அந்த தீமை நீக்க அதிபதியாகி அதான் இந்த வாழ்க்கையில இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேஷா மனிதனான பின் இந்த உடலை உருவாக்கியதும் என்னை இயக்குவதும் நீயே, இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா ஒன்னை நான் அறிய முடிகின்றது கார்த்திகேயா, என்னை நான் அறிய முடிகின்றது கார்த்திகேயா, தீமை என்று அறிய முடிகின்றது, தீமை நீக்கணும் என் நஞ்சை மலமாக மாற்றின உடல் நஞ்சை நீக்கும் அறிவை கொடுத்தாய் ஈஸ்வரா அப்படின்னு நம்ம உயிரை எத்தனை பேர் இந்த மாதிரி வணங்குறோம்.
சொல்றவங்களுக்கு அர்த்தமாகுங்களா? நம்ம உயிர் எவ்வளவு பக்குவப்படுத்தி இன்னைக்கு நம்ம மனிதனை உருவாக்கிட்டு சொல்றது பத்தாச்சு. அதுதான் நம்முடைய கலாச்சாரங்களை எவ்வளவு பண்புள்ளதாக வளர்த்திருக்கிறாங்க. அதை நாம் செய்யணும். அதுக்குத்தான் இப்ப உங்ககிட்ட இந்த உபதேசம் கொடுத்து நீங்க எந்த அளவுக்கு கூர்மையா கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க விலா எலும்புகளை கூர்மையான நிலையில பதிவாக்கிருக்கு. இப்ப அந்த வேதனைப்படுவான உணர்வு நுகர்ந்துட்டா உடனே இதை தடைப்படுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் பெறணும். அவன் நல்லா அன்பு சொல்லிக் கொண்டு அவனை காப்பாற்றுறோம். இதே உணர்வு என்ன செய்யுது? நம் உடலுக்குள் அந்த ரெண்டாவது நினைச்சு பாருங்க, நல்லாகணும். இங்க வந்துருது நல்லாகணும் உணர்வு நம்ம அந்த வேதனையின் உணர்வு சுத்தி வட்டமிட்டு. அப்ப இந்த சரக்கெல்லாம் சேர்த்த உடனே என்ன செய்யுது? அவனை நினைக்கும் போது நல்லவனாகன்னு வரும். இல்ல அவனா இப்படி பண்றானே, நோயா இருக்கிறே வேதனை பெறான்னு நம்ம என்ன வரும். அது அப்பவே இந்த செல்லுகள்ல நாம் பதிவாக்கி விட்டோம்னா அவனை நினைக்கும் போது இந்த உணர்வு நல்ல அவர் இல்லாமனா இந்த மாதிரி நம்ம உடலை இது பூரா மாற்றி நம்ம உடல்ல அவன் நோயை நமக்குள் வளர்க்க முடியுமே தவிர நீக்க முடியாது சொல்றது. அதனால அது வாலி நமக்குள் வராதபடி எப்படி தடுப்பது நிலை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் மடி மீது இறங்கி வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நரநாராயண் இறங்கின்னு. இப்ப நோயாளியை பார்த்த உடனே நமக்குள்ள நல்ல குணங்களை கொல்லும் தெரியுது கார்த்திகேயம். அப்போ இதெல்லாம் தீமையை நீக்கணும். துரு நட்சத்திரம் அதை நாம் பெறணும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி நாம் பெறணும். என் ரத்த நாணங்களை கலக்கணும். என் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அந்த உடனே அந்த இதை பாய்ச்சிடும். அப்ப நல்லதுக்கு சக்தி கொடுத்தாலும் இது இருக்கிறது. பெண்ணிசி இந்த கெட்டது சுட்டா நீக்கி விட்டுரும். அதுக்கு அடுத்த துணை நட்சத்திரத்தின் பேருள்ள அவன் உடல்ல படரணும், உடல்நலம் ஆகணும், அவன் குடும்பத்தில் நல்லது நடக்கணும், அவன் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய பண்பு வரணும் அப்படின்னு சொன்னா இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மாற்றி உடனே அமைக்கணும். இங்க இல்லாதபடி இந்த வித்து பதத்தை சேர்த்து நம்ம புது வித்தா உருவாக்கணும். நம் பிரம்மாவை சிறப்படித்தான் அவன் தீமை உணர்வு நுகர்ந்தோம், அது பிரம்மாயிருக்கு. அதனால அந்த கண்ணுக்கு பேர் நினைச்சாங்க பறந்தாமா இருந்தாலும் அவன் பிரம்மத்துக்குரியவன். நான்காவது நிலையில கண்கள் உருவானது, அது எண்ணத்தால் உடலானது. மூன்றாவது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அதை சுவாசித்த உணர்வுகள் வாசுதேவன் தான் பார்க்க வேண்டும். கண் அதை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வருது கண். அப்ப அது என்ன சுவாசிக்கணும் வாசுதேவன். பார்க்க வேண்டும் என்ற தேவைக்கு ஒப்ப அது உணர்வனும் வாசுதேவனுக்கு தேவைக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான். வாசுதேவன் சுவாசத்தை உருவாக்கக்கூடிய. அப்ப இந்த கண்களை உருவாக்கின. கண்கள் உருவான பிற்பாடு என்ன செய்யறோம்? அந்த பார்வையில பார்க்கப்படும் போது இந்த பூமியில பறந்திருக்கிற எனக்குள்ள விளங்கினது. நாம் எதை என்றும் அது கவருது. உணர்வு சுவாசிக்க செய்யும். அது நல்லதை உருவாக்கு. கெட்டதை பார்க்கிறோம், அது உணர்வு கெட்டதுன்னு உணர்த்துது. அது ஆறாவது அறி கார்த்திகேயா. அப்ப கெட்டது நீக்கிறது நான் என்ன, அதை நீக்கிறன்னு நீ எதன் கீதையில நீ எதை என்ன எதுவேன் ஐயோ இப்படி வேதனைப்படுறானே என்ன நம்ம அதுவாயிடும். அந்த வேதனை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சேர்த்தா நாம அதுவாயிடும். வேதனை நீக்கக்கூடிய நிலையை நமக்குள்ள நம்ம சொல் வேதனை நீக்கும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாக இந்த கண்ணுக்குண்டான நிலையை நாம் உணர்தல் வேண்டும். அதனால அது நல்லது நீ ஏங்கியது அது சுமதி நீ என்னப்படி இன்னைக்கு உபதேசம் இங்க தெளிவா வரும். உண்மையில நம்ம எத்தனை உபதேசம் கேட்டிருக்கீங்கல்ல இல்லைங்களா? இவ்வளவு இந்த துருவ நட்சத்திர நேரத்துல சுமதியுடைய ஆசை அது கிடைக்கணும். இந்த ஆசை வரப்போகும்போது அது எண்ணி ஆசை அங்கே நிறைவேறுது. அந்த எண்ணி ஆசை அலைகளும் இந்த செவத்தில் அனிச்சு மேக்னெட் பதிவாக்குது. அப்ப அந்த வீட்டுல அனிச்சு அந்த அலைகளை பதிச்சது என்ன, இதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிந்தனை வரும். ஏன்னா அது எடுத்துக்கொண்ட அலைகளும் இங்க இருக்குது. ஏன்னா இது ஒரு உடலை சொல்லும். அங்கிருந்து வந்த உடனே கஷ்டம்னு ஒருத்தர் சொல்றாங்க கேட்கறீங்க, அது பதிவாயிடும். வீட்டுக்குள்ள அந்த உணர்வு இயக்கம். வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த அவங்க வீட்டுல அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க அதெல்லாம் பேசுறாங்க.
உணர்வு நம்ம உட்கார்ந்த இடத்துல பதிவாது, உணர்வு ஒளி அலைகள் பதிவாது. எல்லாம் காந்த புலன், செவத்துக்கெல்லாம் காது உண்டு, அது ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறோம். அந்த உணர்வு என்ன, அதுக்குண்டு அறிவு உண்டு, அதை எடுத்து சேமிச்சு வச்சுக்கிறோம். இப்போ வீட்டில் கஷ்டப்படுறவங்க பாருங்க, நீங்கள் அடுத்தாப்புல ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த வீடு காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாருங்க, நம்மளை அறியாமல் ஒரு வீடு சொந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த உணர்வு எக்கோ வரும். அதனால தான் பழைய வீட்டு வாங்கி போனால் முதல்ல என்ன செய்யணும், அந்த காலத்தில் என்ன செய்யணும், தரையில் எடுத்து வச்சதுனால ஒரு அடிக்கு எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன செய்ய, 2 பழைய வீடு வாங்கினாங்கன்னா அந்த ஒரு அடிக்கு எடுத்துட்டு 2 மண்ணை எண்ணெய் போட்டு 2 பருப்பு உறுப்பு நவதானியத்தை போட்டு முளைக்க வச்சு நவதானியத்தை போடுவோம். அதில் உணர்வை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் தரையை சுத்தப்படுத்துவோம். முந்தி காலத்தில் வீடு வாங்கினான்னா இப்படித்தான் இருக்கும். இப்போ என்ன செய்யணும், போன 2 வெள்ளை அடிச்சுட்டு உங்களுக்கு போயிடும். இதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் சொல்றதை தச்சுங்க. அதான் வாசுதனம். இந்த வாசு நாம சுவாசித்து வாசுதேவனுக்கும் தேவைக்கும் சிறைச்சாலைக்கும் நாம இது நல்லா இருக்கணும்னா வாசுதேவன் சுவாசிக்கிறான். அப்போ இதை தீமை நீக்கக்கூடிய நாம சக்தி பண்ணிட்டோம் வாசுதேவன். இது வாசுதேவனை இந்த வாசப்படி சுத்தம் பண்ணாதபடி இந்த வாசப்படி இப்படி மாற்று அப்படி மாற்றினா முதல்ல நல்லா இருந்தவங்க தானே. அப்படி இவங்க எதிர்பாராத அன்பால பண்பால பரிவால பிறகு பார்க்குறாங்க. அவங்க வேதனை இங்கே வந்துடும். அப்போ இந்த வாசப்படி தான் போகுது. அப்போ இந்த வாசப்படிக்கு முன்னாடி சுத்தப்படுத்தணும் இல்லை. அப்போ அந்த அருளை பெருக்கி நீக்கி இருளை நீக்கி இந்த பாதையை சுத்தப்படுத்தணும். இந்த வாசப்படி நம்மளுக்கு நல்லது இல்லையா. அதான் வாசனை எங்கும் சாஸ்திரம் வந்து எங்கிருந்து நம்ம இருக்கிறவங்க பைத்தியாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீனாலேருந்து வந்தது, அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்துட்டு ஊரை ஏமாற்றி காசை வாங்கிட்டாங்க. உங்க வீட்டு விதைச்சாச்சுன்னா பாஸ்தாத்தில் வரல வருங்கன்னா அங்கிருந்து வருவோம் இருக்குது. இங்க நேரம் இதாக்குன்னு அவன் என்ன சொல்லுவான், உங்க ஜாதகத்தை மாற்றிருங்க, இப்ப கொஞ்சம் மாற்றிருங்க. அது திசை திருப்பான முக்கோணத்துக்காண்டி இப்படி ஒரு பாய் ஒரு வைடாங்கிறான். அதை பிரமிட்டுக்கு என்ன செய்யறான்னா, அங்கு சவங்களை கெட்டு போகாம இருக்கிறதுக்காண்டி பிரமிட்டு உருவாக்கணும். ஏன்னா வெயில் வந்து நீக்கிட்டு உள்ளுக்கு அந்த என்ன செய்யணும், அது ஆழ்வார்பாடு அந்த குளிர்ச்சியா மருந்தை போட்டு உடலை வச்சிடணும். அது அழுகி போகாம அப்படி கருவாடு மாதிரி காஞ்சி போயிடும். அதுக்காண்டி பெருமிட்டை கட்டினான். இவன் என்ன செய்யறான், அங்கே செத்தவனுக்கு வச்சனால இங்க கொண்டு வச்சு பெருமிட்டை வச்சுட்டு ஒன்று ஒதுங்கி போடுறாங்கிறான். இதே மாதிரி பெருமிட்டு மாதிரி கட்டிட்டா நோய் வராது, நம்மளை முட்டாளாகிடும். படிச்சு போட்டு சம்பாதிக்க வழி தேடிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு நல்ல வழி காட்டுறது. நம்ம கோயிலெல்லாம் எப்பேற்பட்ட கோயில் இவங்க நினைக்கிறாங்க. நம்ம உடவுல நல்ல குணங்கள் நீ எப்படி காக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த பாத்சாத்தத்தை நீ இந்த கோயில பின்னா விஷயத்தை செய்து இந்த தோஷத்தை நீக்கிறது எப்படி, பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்தா போடுமா. நாம உயர்ந்த குணங்களை எடுத்து நம்ம உயிரில பட்டு அந்த அபிஷேகம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காண்ட கோயில் என்ன செய்யறாங்க, நம்ம உடல்ல உள்ள குணங்கள் நல்ல குணங்களாக இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற உணர்வு வந்திருப்பாடு நம்ம உடல்ல நோயா மாறும். அது நோயா மாறாம நீக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, நம்ம உடவுல இந்த மனிதனை உருவாக்க காரணமான இந்த தெய்வத்தை வைக்கிறாங்க. அதுக்கு வயிறு கிரீடித்து வைக்கிறாங்க, தங்க நகையை போடுறாங்க, மலர் மாலைகளை போடுறாங்க, அழகான பட்டாடிகளை விட்டுறாங்க, கனிகளை வைக்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து இருட்டறைகள் போட்டு திரையை போட்டு மூடுறாங்க. இத்தனை அலங்காரம் பண்றாங்க. திரையை நீக்கணும்னு என்ன செய்யுது, திரையை நீக்கணும்னு அங்க இருக்கிற சாமி மங்களா தெரியுது, சரியா உணர முடியல. அப்படிங்கிறப்ப விளக்க காட்டுறோம். இந்த விளக்கு காட்டணும்னு நினைச்சு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுது. அங்க தங்க நகை இருக்குது, வைரகிரி இருக்குது, நல்ல பட்டாடு இருக்குது, கனி இருக்குது அப்படின்னு தெரியுது. எதனால, இந்த விளக்கினால. அதே மாதிரி இந்த 6வது அறிவால் என்ன செய்யறோம், நாம் அதை தெரிந்து கொள்றோம் இல்லைங்களா. இதெல்லாம் அதுக்கு மாடு ஆடு மாடுகளுக்கு என்ன செய்யும், பழம் இருக்குன்னா திங்க போகும், அதை உணர்த்து அறிய முடியாது. இதனால இதெல்லாம் உருவம் அமைத்து துவைதம். இதெல்லாம் உருவப்பொருள் துவைதம். நாம எண்ணியபடி இந்த விளக்க காட்டணும், அது துவைதம் உருவமா தெரியுது. அப்ப நாம் என்ன பொருள் அறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுது. இப்ப நம்ம வீட்டுல பையன் யாரோ 2 பையனோட சேர்த்து விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அவன் வந்து அதே குடும்பம் இங்க செய்யறான்.
சரி ஏன்டா உன்னோட சேர்ந்து கெட்டு போறேன் அப்படின்னு திட்ட தெரியுது, அது மாத்த தெரியுதா? தெரியல. அப்ப அவனோட சேர்ந்தான், இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப என்ன செய்ய சொல்றான், அவன் பொருள் இருந்து செயல்படணும். அவன் கெட்டவன், அவன்கிட்ட சேராத நிலைகள்லாம் இவனுக்கு நல்ல உணர்வு வரணும் அப்படின்னு நாம எண்ணி இந்த இடத்துல அவன் செய்யலாம் தப்பு அவனோட சேர்ந்ததுனால தெரிஞ்சிட்டான். அப்ப நினைச்சு அவன்கிட்ட சேராம இருக்கணும். நல்லவனு அந்த மாதிரி கெட்டவனப்ப அவன் சேர்றதுனால உனக்கு இந்த மாதிரி இடங்கள் வருது, நீ பார்த்து செய்யப்பா. எவ்வளவு நல்லவனா இருந்த அவனை கேட்டா அந்த குடும்பத்தனம் வந்துருச்சான் அப்படின்னு அவனை சொல்லி திருத்தணும். இப்ப வீட்டுல கூட்டிட்டு இருக்காங்க மருமகள், அது என்ன செய்து கூட்டிட்டு இருக்கும்போது அவசரமா கூட்டணும்ட்டு வந்துட்டாங்களே, கூட்டுறது ஏதோ கொஞ்சம் பேசி விட்டுரும். மாமியார் என்ன செய்யுது, கூட்டுறது பாரு குப்பை இருக்குது தள்ள தெரியாது, மரும மேல பிரியம் இருந்தால் சொல்லுது, இல்லைன்னா இந்த மாதிரி குறைச்சிடும். அப்ப பாருங்க குப்பைன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போறேன், இதுக்கே இந்த மாதிரி எடுக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுது, அவங்க ஏதோ மனசுல இருக்கிறாங்க, அதனால அப்ப அந்த இடத்துல புரிஞ்சு அவங்களுக்கு என் மேல நல்ல பிரியம் வரணும், நல்ல மனசு வரணும். இவங்களும் என்ன செய்யறாங்க, அது மாதிரி விட்டு போது நல்ல உட்கார்ந்து சிந்தித்து செயல்படும் சக்தி வரணும். இதெல்லாம் அந்த கோயில்ல அதை காட்டுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம நடக்குது. பையன் எப்படி இருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே சில நேரத்தில் சண்டை வந்துடும் இல்லைங்களா. வேலை செய்யறாங்க, வேலை செய்யற இடத்துல ஏதோ கொஞ்சம் ஒருத்தர் ஒரு ஆசல் வந்துடும். அப்ப வீட்டுக்கு வர்றாங்க, சங்கடமா இருக்கிறாங்க. அப்ப அந்த சங்கடத்தோடு இருக்கும்போது வழக்கமா கொண்டு காப்பி கொண்டு கொடுக்குறோம். அப்புறம் சாப்பிட இல்லைங்க கொஞ்சம் சாப்பிடுவேன்னு நம்ம அன்பால் தான் கட்டாயப்படுத்துறோம். இந்த சங்கடத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நான் தான் சொல்ல வேண்டாம் சொல்லி சும்மா ஏன் தொந்தரவு கொடுக்கணும், நம்ம என்ன செய்யறோம், காப்பி தானே கொடுக்குறோம், ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பா இருந்தது அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல நினைச்சிடும். அந்த பால் கொடுக்கும்போது அந்த காப்பியை கொடுக்கும்போது சங்கடமாக சரி வேண்டான்ட்டு கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேசம் அமைதியா இருக்கோம். ஏன்னா அந்த சங்கடத்தில் இருக்கும்போது பாலை சாப்பிட முடியுமோ, அந்த உணர்வு அதை சாப்பிட முடியாது, இந்த காப்பி சாப்பிட முடியாது. அப்ப அந்த நேரத்தில் ரெண்டாவது பாசத்தோட நாம சொல்றோம், அது அவருக்கு எதிர்பார்க்கிற சந்தர்ப்பம். அதான் அந்த விளக்க காட்டுறோம். பார்த்த உடனே ஏதோ சோர்வா இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம். அதனால என்ன ஏதுன்னு அப்புறம் விசாரிப்போம், கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தோம். இப்ப அவரே சொல்வார் என்ன போகும்போது அதுக்கு தகுந்த இந்த நல்லது நீங்க செய்ய போகும்போது அப்ப சொல்லி கேட்கலீங்க, இன்னும் கொஞ்சம் பாலை சாப்பிட்டு விட்டு அப்படி செய்யுங்க, என்ன வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்கு, பாலில் விஷத்தை போட்டு பாலை ஊத்தினாலும் சரி, ஆனா விஷம் இருக்குல்ல, பாலை ஊத்தினாலும் என்ன பண்ணும், அந்த விஷமா தான் மாறும். இதே மாதிரி நாம கோயில்ல நம்மளை எவ்வளவு அழகா நம்ம தெரிந்து தெளிந்து எப்படி வாழணும்னு காட்டுறோம். இந்த விளக்குல அவ்வளவு பொருள் இருக்கு. நமது கலாச்சார நிலைகள் யாராவது நினைக்கிறோமா, கோயில்ல போய் பையனை போய் என்ன செய்வோம், இப்படி பண்றானே, எத்தனை நாள் அவன் நல்லவன் நான் விரதம் இருந்தேன், இன்னும் என்னை சோதிக்கலையே, இன்னும் அவன் குடும்பத்தான நீங்களே ஊர்ல இருக்கலாம் ரொம்ப எடுத்துட்டு வராங்க, தீபத்தை காட்டும்போது நீங்க என்ன என்றீங்க சொல்லுங்க பாருங்க. இதை நினைக்கிறீங்கல்ல பாசத்தால. அப்ப நாம கோயில நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியறதுக்கு, இப்ப கோயில போய் நாம பொருள் இருந்து செயல்படுறோம், நல்லவருடைய சவகாசம் அவனுக்கு வரணும், அவன் தெளிவான நிலை வரணும், படிப்பில் அவனுக்கு நாட்டம் வரணும். அப்படின்னு நீங்க சுவாசித்த என்ன செய்யுது, இந்த உயிரில படுறது, இந்த உணர்வு உலகம் முழுவதுக்கும் படுறது சொல்றாச்சு. அப்ப அவனுக்கு அவனை நினைக்கிறோம், அவனுக்கு நல்லதா இருக்கும். நீங்க கோயில்ல வந்து அவனை கூட்டு கூட வரமாட்டான், இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அவன் இந்த மாதிரி வேதனையோட எண்ணும் போது நடுரோட்ல போயிட்டு இருப்பான். அப்ப அவன் கவனம் திரும்புது. இதை சைக்கிள் வர்றது கூட தெரியாம போயிடுறான். அட பாவி மனே, நான் இப்பதான் விட்டு வாங்கிட்டு இருந்தேன், நீ அவனை வேண்டினே இந்த மாதிரி அவன் சைக்கிள் அடிப்பட்டு போனான். இது வருது நமக்கு உணர்வு இருக்கு. சம்பந்தம் இல்லாதபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பாய்ப்பி சொன்னான்னு சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் என்னன்னு புறவோடும். அவன் வாகனம் ஓட்டிட்டு நினைச்சேன்னா அதை ஒரு சிந்தனை ஆக்சிடென்ட் ஆகுது.
நடந்து போயிட்டு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்யிருக்காங்க, இந்த மாதிரி சொன்னோம்னா அது கவனம் கையை வச்சிடணும். இப்ப மனிதனுக்கு மனிதன் எப்படி இருக்கும், தன் குழந்தை பால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எண்ணெய் வைக்கிறதுக்கு தீபத்துக்குள்ளுக்கு அத்தனை இதுவும் செய்யணும். அவன் நல்லவனோட சேரணும், நல்லவனாகணும், படிப்பில் கெட்டிக்காரனா இருக்கணும். இதை நான் நுகர்ந்த என்ன செய்து அந்த தெய்வம் நல்லதாகன்னு நினைக்கிறோம். அந்த உணர்வை நாம் என்ன செய்யணும், எண்ணம் இறையாகின்றது. இறையின் உணர்வு மீண்டும் சொல்லாகும்போது செயலாகுது தெய்வமாக. நாம தெய்வமாகிற முறையை காட்டுறாங்க. சொல்றதாச்சுங்களா? யாராவது நம்ம என்றோமா, நம்ம கோயில போய் நினைக்கிறோமா? இதெல்லாம் நம்ம ஞானிகள் இதெல்லாம் அகஸ்டின் அணுகிட்ட கண்டு உணர்ந்து. இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுல சில்ற குறை வந்தா போறோம். இப்படி இருக்குது, இந்த பையனுக்கு இப்படி இருக்குது, நம்ம வீட்டுல இப்படி இருக்குது அப்படி சங்கடம் சொல்லும் போது வியாபாரம் மந்தமாகும், தொழிலையும் மந்தமா இருக்குது. இந்த சங்கடமா சொல்ல போகும்போது அது அடுத்த அப்படி எதிர்க்க நம்ம மேல சேர்த்து எல்லா அணுக்களுக்கும் நீங்க ஜீவசக்தி கொடுக்க முடியும். அதனால இப்ப நேரம் ஆயிட்டதுனால உங்களுக்கு இந்த உணர்வு அந்த பெறக்கூடிய தகுதிக்கு அந்த உணர்வை பாய்ச்சி விடும். அது உங்களுக்கு பின்னாடி நீங்க தியானத்தில் இருக்கும்போது தன்னால கிடைக்கும்.